இந்த லேடி ஹஸ்பண்ட் ரொம்ப ஏஜ் ஆனவரா இருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியை இவங்க தான் பார்த்துக்கிட்டு இவங்களோட குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இவங்க மாமியாரும் கால் பண்ணிட்டு என் பையன் இறந்து போனதுக்கே நீ தாண்டி காரணம், அவனை கொன்னுட்டு நீ தாண்டி ஜாலியா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி மேனாம் இன்னைக்கு சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. தினமும் இவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு விட்டு அப்படியே வேலைக்கும் போயிடுவாங்க. இவங்க வேலைக்கு போற நேரத்துல இல்லாம மேல் வீட்டு லேடிஸ்லாம் ஹஸ்பண்டை கொண்டு எவ்வளவு ஜாலியா சுத்தி நிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு மேல் வீட்டு லேடிஸ்லாம் இவங்க காது படவே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கம்பெனில இவங்க கூட வேலை செய்யற பொண்ணு ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு சொல்லி தினமும் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். இந்த லேடியை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஈன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். தினம் இவங்க வேலைக்கு போகும்போதெல்லாமே இந்த லேடி உங்களை பத்தின பொருள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த லேடியுமே உங்களை பார்த்து தினமும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால மனசளவுல இவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டு நிக்கிற சமயத்தில் தான் இந்த பையனை வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பையனுக்கு சுத்தமா சமையல் பண்ண தெரியாது, நான் வேணா செஞ்சு தட்டுமா சொல்லி இவங்களும் கேட்கறாங்க. எனக்கு சாண்ட்விச் பர்கர் இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் சாப்பிடுன்னு சொல்றான். அதனால இவங்களுமே இவனுக்காக செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இவன் சாப்பிட்றதுக்காக எக்ஸாம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இல்லைங்கன்னு சொல்லி அவனுமே ஒரு மாதிரி மொக்க பண்ணி விட்டுறான். போக போக இந்த பையனை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால தினமுமே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு பிடிச்ச எக்ஸாம் வச்சா எப்படியாச்சும் டேஸ்டா செஞ்சிடணும்னு சொல்லி தினமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு முறையுமே சொதப்பிடுறாங்க. தினமும் இந்த பையன் கூட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணுமே சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்கேன், உன்னோட பொண்ணோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் சொல்லி இவங்களையும் போட்டு பயங்கரமா திட்டு விட்டுறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்க ஆன்ட்டியும் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்தாதேன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. இதனால இவங்களோட மைண்டுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இவனும் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே நீங்க மீட் பண்ணலாமா சொல்லி கூப்பிடுறான். இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப் பார்த்து எக்ஸாம் எல்லாம் செஞ்சு அதில் ஆர்ட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் என் லவ்வர் சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே இன்ட்ரோ கொடுக்குறான். இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப சோகமாயிடுறாங்க. அந்த சாண்ட்விச்சே வாங்கி தின்ட்டு இப்போ நான் சொல்றேன் நீ மொக்கையா தான் செய்யறேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் பார்த்து பயங்கரமா கலாசி சிரிச்சிடுறான். இவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மேக்கப் எல்லாம் கழிச்சு போட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி மாறிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பையனும் காணாம போறான், அந்த ஆண்டியும் காணாம போகுது, கம்பெனில இருக்க இந்த பொண்ணுமே காணாம போயிடுறாங்க. இந்த பொண்ணோட மனசுல இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்திருக்காங்க. அதனால இவங்க 3 பேருமே இந்த பொண்ணு தான் போட்டு தட்டாங்க. இந்த பொண்ணு செஞ்சது சரியா தப்பான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.